ஸோ அந்த ஒரு ஃபார்முலா படி நேற்று பாஜகவை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார், சில பொய்களை சொல்லியிருக்கிறார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கான நம்மளுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல். இதுல நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல. இதுல முக்கியமா அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்க்கணும். ராமநாதபுரம் மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இலங்கை கடற்படையின் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது செய்தி. எல்லை தாண்டி போறாங்க, கைது பண்றாங்க. இது காலமா நடக்கும். இது நிறைய நாடுகள்ல பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு எல்லை மிக குறுகிய தூரம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு நம்ம முழுமையான தீர்வு நம்மளால காண முடியல. ஆனா இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தாக்குதல். என்ன தாக்கிட்டாங்க? தாக்குதல் எப்ப நடந்தது தெரியுமா? நீங்க 15 வருஷமா மத்திய அரசுல பங்குல இருந்தீங்களே, ஆட்சியில இருந்தீங்களே, அப்ப நடந்தது. காங்கிரஸ் அரசாங்கத்தோட 10 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்களே, அப்ப நடந்தது. 800க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை கடற்படை சுட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க? அன்னைக்கெல்லாம் நீங்க துணை முதல்வராக கூட இருந்தீங்களே, என்னாச்சு? அன்னைக்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருந்தவர் தான் உங்களுடைய தகப்பனார் கருணாநிதி. பிரதமர் மன்மோகன் சிங் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லை தாண்டி போனா கைது பண்ணுங்கயா, எதுக்கியா சுட்டுக் கொள்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இவங்களுக்கு வக்கு இல்ல. இத்தனைக்கும் இவங்களுடைய தயவுல தான் அங்க ஆட்சியே நடந்தது. அப்ப கூட தமிழக மீனவர்களுக்காக ஒரு சுக்கும் கூட செஞ்சது கிடையாது இவங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பேசுறாரு? பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. சார் வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு எல்லாம்?